ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிஎஸ் பிசிஏ ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நான்-முதல்வன் ப்ராஜெக்டில் சஸ்டைனபிள் ஸ்மார்ட் சிட்டி அசிஸ்டண்ட் யூஸிங் ஐபிஎம் கிரானைட் எல்எல்எம் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன், அதாவது சஸ்டைனபிள் ஸ்மார்ட் சிட்டி அசிஸ்டண்ட் யூசஸ் தி கிரானைட் மாடல் ஃபார் ஹக்கிங் ஃபேஸ் டு ஹெல்ப் வித் சிட்டி சஸ்டைனபிலிட்டி கவர்னன்ஸ் அண்டு சிட்டிசன் என்கேஜ்மெண்ட். அதாவது ஒரு ஸ்மார்ட் சிட்டிக்கு ஸ்டாண்டர்டான ஒரு அசிஸ்டண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணலாம், எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட். ஆல்சோ இட் இன்க்ளூட்ஸ் குயிக் டூல்ஸ் ஃபார் ஏ சிட்டி ஹெல்த் டேஷ்போர்ட், சிட்டிசன் ஃபீட்பேக், டாக்குமெண்ட் சம்மரைசஸ் அண்ட் எக்கோ டிப்ஸ். அதாவது இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டியோட ஹெல்த் டேஷ்போர்டை டிசைன் பண்ணுறது, ஆல்சோ சிட்டிஸனோட ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணுறது, ஆல்சோ சிட்டியோட டாக்குமெண்டேஷனை சம்மரைஸ் பண்ணுறது. ஸோ இது மாதிரியான கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. திஸ் ப்ராஜெக்ட் வில் பி டிப்ளாய்டு இன் கூகுள் கொலாப் யூஸிங் கிரானைட் ஃபார் ஈஸி செட்டப் அண்ட் ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ். அதாவது இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கூகுள் கொலாப்பில் தான் டிப்ளாய் ஆகிடும். டிப்ளாய்டு மீன்ஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ கூகுள் கொலாப்பில் தான் நம்ம இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூஷன் பண்ணி அவுட்புட்டை கெட் பண்ணணும். ஸோ கூகுள் கொலாப்பில் இந்த ப்ரோக்ராமை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாகவும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கிரானைட் மாடலில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீ ரீக்வஸ்டஸில் ஃபஸ்ட்டு கிராடியேட் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐபிஎம் கிரானைட் மாடல்ஸை அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பைத்தான் டாக்குமெண்டேஷன், நெக்ஸ்ட்டு கிட்டோட டாக்குமெண்டேஷன். ஃபைனலாக கூகுள் கொலாப்பில் நம்ம T4 GPU அப்படிங்கிற இந்த ரன் டைமை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை ஈஸியாக நம்ம கம்ப்ளீஷன் பண்ணலாம். நான் ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோலேருந்து ஆரம்பிக்கிறேன். ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோ, அதாவது ஆக்டிவிட்டி 1 அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோரிங் நான்-முதல்வன் ஸ்மார்ட் இன்டென்ஸ் போர்ட்டல். அதாவது நான்-முதல்வனில் ஸ்மார்ட் இன்டென்ஸ் போர்ட்டலை அனலைஸ் பண்ணுறது தான் ஆக்டிவிட்டி 1. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 2 அப்படிங்கிறது சூஸிங் ஏ ஐபிஎம் கிரானைட் மாடல் ஃப்ரம் ஹக்கிங் ஃபேஸ். ஹக்கிங் ஃபேஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் எந்த கிரானைட் மாடல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆக்டிவிட்டி 2ஆக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 3 ரன்னிங் அப்ளிகேஷன் இன் கூகுள் கொலாப். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி 3ல தான் இருக்குது. ஸோ நான் ஆக்டிவிட்டி 3க்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன். ஆக்டிவிட்டி 3 ரன்னிங் அப்ளிகேஷன் இன் கூகுள் கொலாப். சர்ச் ஃபார் கூகுள் கொலாப் இன் எனி ப்ரௌசர். எந்த ஒரு ப்ரௌசரில் வேணாலும் நம்ம கூகுள் கொலாப்பை சர்ச் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் ஆன் தி ஃபஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. குரோமை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னுடைய குரோமில் ஃபஸ்ட்டு நான் கூகுள் கொலாப்பை சர்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கூகுள் கொலாப்பை இந்த லிங்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ கூகுள் கொலாபரேட்டரி. நெக்ஸ்ட்டு நியூ நோட் புக்கை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு முதல்ல அன்டைட்டில்டு 0 அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிள் நான் ஸ்மார்ட் சிட்டின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைல் கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு, அதாவது ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு நான் ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ரன் டைமை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் ரன் டைம் டைப்பில் T4 GPU அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப நான் பிடிஎஃபை வெரிஃபை பண்ணிடுறேன். ஸோ நம்ம ரன் டைமை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தென் ரன் திஸ் கமாண்ட் இன் தி ஃபஸ்ட்டு செல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வித்தின் டபுள் கோட்ஸுக்குள்ளே உள்ளதை நீங்கள் காப்பி பண்ணிவிடுங்க. ஸோ Ctrl+C. நான் ஃபஸ்ட்டு செல்லில் இங்கே அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டபுள் கோட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் ஒரே லைனில் கொண்டு வந்துடுங்க. அதாவது pip install transformers torch gradio py pdf2 -q இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கமெண்ட்டை ரன் பண்ண வேண்டியதான். ஸோ நான் இங்கே சூஸ் பண்ணேன்னா எனக்கு ரன் ஆகிடும். இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ 232.6 கிலோபைட்ஸ் வந்திருக்கு. ஸோ நமக்கு 5 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. க்ரீன் டிக் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு செல்லுக்கு நம்ம இந்த கோடுங்கிற ப்ளஸ்ஸை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் செல் ஓப்பன் ஆகிடும். ஸோ திரும்ப நான் பிடிஎஃபை வெரிஃபை பண்ணிட்டு வந்துடுறேன்.
நெக்ஸ்ட்டு தென் ரன் தி ரெஸ்ட் ஆஃப் தி கோட் இன் தி நெக்ஸ்ட் செல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடை கெட் பண்ணி நம்ம அங்கே பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ யூ கேன் ஃபைண்ட் தி கோட் ஹேர் இன் திஸ் லிங்க்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சஸ்டைனபிள் ஸ்மார்ட் சிட்டி அசிஸ்டண்ட். ஸோ இந்த நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு கோடு வந்துடும். இந்த கோடிங் நமக்கு வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே இந்த பிப் இன்ஸ்டால் அப்படிங்கிறத நம்ம வந்து ரன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த இம்போர்ட் அப்படிங்கிறது நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் சி, நெக்ஸ்ட்டு செகண்ட் செல்லில் இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் திரும்ப இதை ரன் பண்ணுறேன். ரன் ஆகுது, ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பிடிஎஃப்பில் கொடுத்த மாதிரி நமக்கு அவுட்புட் இங்கே வந்துகிட்ருக்கு. 8%. ஸோ நமக்கு ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன் ஆகிட்டு ரன்னிங் ஆன் பப்ளிக் யூஆர்எல் வந்துருச்சு. ஸோ லோடிங் ஆகுது. எக்கோ அசிஸ்டண்ட் அண்ட் பாலிசி அனலைசர். ஸோ நான் அந்த பப்ளிக் யூஆர்எலை சூஸ் பண்ணுறது மூலிமா நியூ விண்டோவில் நான் அவுட்புட்டை கெட் பண்ணலாம். ஸோ அதனால் நான் இந்த லிங்க்கை பப்ளிக் யூஆர்எல் லிங்க்கை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்கோ டிப்ஸ் ஜெனரேட்டர்னு இருக்குது. என்விரான்மெண்ட் ப்ராப்ளம் அண்ட் கீவேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சோலார்னு கொடுக்குறேன். அதிலே கொடுத்துருக்காங்க SOLAR. சோலார்னு கொடுத்துட்டு ஜெனரேட் எக்கோ டிப்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. அசஸஸ் சோலார் பொட்டென்ஷியல். சூஸ் சோலார் பேனல்ஸ் wisely. ஆப்டிக்கல் ஃபார் எ சோலார் டில்ட் அண்ட் ஓரியன்டேஷன். சோலார் பேஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்திருக்கு. இன்ஸ்டால் எ பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஸோ இம்ப்ளிமெண்ட் சோலார் ஃப்ரெண்ட்லி லேண்ட்ஸ்கேப்பிங், மானிட்டர் அண்ட் மெயின்டைன் யுவர் சிஸ்டம். ஸோ சோலார் பேனலை எப்படிலாம் நம்ம டிசைன் பண்ணலாம் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் பாலிசி சம்மரைசேஷனை சூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிசி சம்மரைசேஷன் நான் டெக்ஸ்ட்டாகவே கொடுக்குறேன். கொலாபரேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங். ஸோ நெக்ஸ்ட் இதை நான் சம்மரைஸ் பாலிசி கொடுக்குறேன். ஸோ ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. பாலிசி சம்மரி அண்டு கீ பாயிண்ட்ஸ். ஸோ நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. டெக்ஸ்ட் பேஸ்டு நம்ம கொடுத்த பாலிசிக்கு அவுட்புட் வந்திருக்கு. ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீஷன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 4, அதாவது இந்த ஃபைலை கிட்டப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்மார்ட் இன்டென்ஸில் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்கள் கிட்டப்பில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஃபைல்ஸை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி என்னுடைய கிட்டப் அக்கௌண்ட்டில் நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு இதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டவுன்லோடில் download.py அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இங்கே டவுன்லோட் ஆகும். ஒன் டவுன்லோட் இன் ப்ராக்ரஸ். ஸ்மார்ட் சிட்டி 4.0 KB. ஸோ ஸ்மார்ட் சிட்டி நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. அதாவது பைத்தான் ஃபைல் ஃபார்மேட்டில் நமக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் நான் செக் பண்ணிடுறேன். பிசியில் டவுன்லோட்ஸில் ஸ்மார்ட் சிட்டின்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற இந்த ஃபைலை தான் நான் என்னுடைய கிட்டப் அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணி காட்டுறேன். கிட்டப். ஸோ கிரியேட் நியூ ரிப்போஸ்ட்ரி. ஸோ ஐபிஎம் ப்ராஜெக்ட் ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற ரிப்போஸ்ட்ரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஐபிஎம் ப்ராஜெக்ட் ஸ்மார்ட் சிட்டி இஸ் அவைலபிள்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சூஸ் விசிபிலிட்டி அப்படிங்கிறது பப்ளிக்கில் தான் இருக்குது. ஆட் ரீடிம் அப்படிங்கிறத நான் எனேபிள் பண்ணி ஆன் மோடு கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு கிரியேட் ரிப்போஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு ஆட் ஃபைல், அப்லோட் ஃபைல்ஸ், சூஸ் யுவர் ஃபைல்ஸ். நெக்ஸ்ட்டு
டவுன்லோட்ஸில் ஸ்மார்ட் சிட்டியை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்லோடிங் ஒன் ஃபைல்ஸ்னு இருக்குது. அப்லோடிங் ஒன் ஃபைல்ஸ். ஸோ ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கமிட் சேஞ்சஸ், ப்ராசஸிங் யுவர் ஃபைல்ஸ், திஸ் மே டேக் a few minutes to complete வந்திருக்கு. ஸோ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கோட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இதில் இந்த கிட்டப் லிங்க் வரும். இந்த கிட்டப் லிங்கை ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் யாரோ அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களுடைய டேஷ்போர்டில் ஓப்பன் பண்ணி உங்கள் டீம் என்னவோ அந்த டீமில் அந்த கிட்டப் லிங்கை அவங்க அப்லோட் பண்ணிவிடுவாங்க. ஆல்சோ சப்மிட் பண்ணிவிடுவாங்க. அந்த கிட்டப் லிங்க் உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்துடும். ஸோ அதோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீஷன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் ப்ராஜெக்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.